அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து இன்னைக்கு மார்னிங் குரூப் 4க்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. எல்லாரும் நல்ல முறையில எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. இதற்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம யூடியூப் சேனல்ல வந்து நம்ம மத்தியானம் பொது தமிழுக்கு தனியா, மேத்ஸ் ரீசனிங் தனியா, ஜிஎஸ்க்கு தனியா அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்கள கைட் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து பிடிஎஃப் நம்ம அந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப்ல நம்ம ஆன்சர் கீ போல்ட் பண்ண ஃபைல் வந்து இப்போ பிடிஎஃப்ல வந்து ப்ரொவைட் பண்றோம். இதுல பொது தமிழுக்கு 100 கேள்விகளுக்கு ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்ஸுக்கும் 75 கொஸ்டின்ஸ் அது போக மேத்ஸுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ்ல உள்ள ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ண ஃபைல் தான் இப்போ ப்ரொவைட் பண்ண போறோம். அந்த ஃபைலுக்கான லிங்க் வந்து நம்ம கீழ ப்ரொவைட் பண்றோம். நீங்க எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து வரப்போற எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மற்றும் 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம ஜூலை 15ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஒரு 2 நாட்கள்ல வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஆல்ரெடி வெல் ப்ரிப்பேர்டா தான் இருப்பீங்க. குரூப் 4 படிச்சவங்க. அடுத்து அந்த ஒரு கன்டினியூஷன விடாம குரூப் 2 மற்றும் 2ஏக்கான பிரிப்பரேஷனையும் ஃபுல் ஃபோக்கஸ்டா நீங்க போனீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த வெற்றிகள் வந்து உங்களுக்கு வர வாய்ப்பு ஜாஸ்தியாவே இருக்கு. அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்டிடியூட்ல வரப்போற ஜூலை 20ஆம் தேதி நம்ம பிரிலிம்ஸ்க்கான ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். காம்பஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். இந்த டெஸ்ட் சீரிஸ பொறுத்தவரைக்கும் ஒரு 33 தேர்வுகள் உள்ளடக்கிய இந்த தேர்வு தொடரானது ஒரு 5000த்திற்கும் மேற்பட்ட கேள்விகளை உள்ளடக்கியது. அதே மாரி ஆ பிரிலிம்ஸ்க்கான ஃபோக்கஸ் இப்போ குரூப் 4 முடிச்சிருப்பீங்க. அந்த கன்டினியூஷன விடாம அடுத்து குரூப் 2, 2ஏக்கும் உங்க பிரிப்பரேஷன இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் வந்து நம்ம 7 பிரான்ச்சஸ்லயுமே கண்டக்ட் பண்றாங்க. அதுபோக ஆன்லைன்லயும் சுரேஷ் பாடசாலை ஆப்ல வந்து கண்டக்ட் பண்ண இருக்கோம். இது வந்து நம்ம முழுக்க முழுக்க நம்ம அகாடமியோட ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த டெஸ்ட் வந்து ஃப்ரீ தான். நம்ம அகாடமியோட ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட்ட ஃப்ரீயாவே நீங்க அவைல் பண்ணிக்கலாம். நான் அகாடமி ஸ்டூடண்ட்ஸா இருக்கிற பட்சத்துல, கன்சர்ன் பிரான்ச்சுக்கு 7 அகாடமி இருக்கு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் தென்காசி ரீசென்ட்டா ஆரம்பிச்சோம். இந்த 7 பிரான்ச்சஸ்லயுமே நீங்க அட்டெண்ட் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா நேர்ல, அந்த கன்சர்ன் பிரான்ச்சுக்கு கால் பண்ணி கேளுங்க. மத்தபடி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. அதே மாரி ஆன்லைன்ல நேர்ல வந்து எழுத முடியாதவங்களுக்காக சுரேஷ் பாடசாலை அப்படின்ட்டு ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. பிரிப்பரேஷன மட்டும் விட்றாதீங்க. குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அடுத்து வரப்போற எக்ஸாம் என்னவோ, அதுக்கான பிரிப்பரேஷன வந்து நம்ம கன்டினியூவா பண்ணணுமே தவிர, கன்சிஸ்டன்சிய மட்டும் நம்ம குடுத்துக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா வெற்றி ஒரு நாள் நம்மளை வந்து சேரும். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.